ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரோஹித் அப்லோட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட யார் இருக்கான்னா ஸ்டீஃபன் போட்ட நித்தின் இருக்கான். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் என்னென்னா, நான் ஒரு பேஸ் கட்டியிருப்பேன், அதுலேருந்து ரோஹித் தப்பிக்கணும். ரோஹித் ஒரு பேஸ் கட்டியிருப்பான், அதுலேருந்து நான் தப்பிக்கணும். இப்போ அதான் கேம். இப்போ நாங்கள் கேம் உள்ள போக போகிறோம். லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ இம்மானாலும் கேம் உள்ள இருந்தேடா, அப்புறம் எதுக்கு வெளியே போகிறோன்னு கேட்டேன். இப்போ நான் இருந்தது க்ரியேட்டிவ். இப்போ நம்ம போக போகிறது சர்வைவல். அப்படியே நான் மேலேருந்து கீழே வந்துட போகிறேன். என்ன பார்க்க போகுதுன்னு தெரில. இவன் ஏதோ பேஸ் கட்டிச்சிடும். ஐய், இங்கே இறக்கி விட்டாங்க கைஸ். இதாங்க கைஸ் நம்ம பேஸு. இதுலேருந்து அவன் தப்பிக்கணும். இந்த பேஸ் உள்ள ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? நம்ம ஸ்லைம் பிளாக் வச்சுருக்கானா, அது நம்மளால் கையில் உடைக்க முடியும். கையில் உடச்சிட்டு உள்ளே போய் பார்ப்போம். இங்கே தான் ட்விஸ்ட்டே. பட்டன் தோ இருக்கு. இதோ தாங்க கைஸ் இருக்குது. இது டஃப்பு வந்துட்டோம். மேலே போய் பார்ப்போம் கைஸ். லே ட்ரெஸ் இருக்கானா, மேலே தான் போகணும். மேலே தான் உனக்கு ஒரு வெயிட். ஏய், என்னடா முட்டை சந்தை இருக்குது? ஏய், என்னடா பண்ணும் இதா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீயே தான் கண்டுபிடிக்கணும். சரி, கீழே போயிட்டு இந்த ஸ்லைம் பாக்கு உடச்சி பார்ப்போம். எப்படி என்னால் கையில் உடைக்க முடியாது இதா? ஸ்லைம் பிளாக் உடைச்சா டெஸ்ட்டு. ஏய், ஆர்மர். ஏய், டைமண்டு. அவ்வளோதான். ஓகே எப்படியோ ஒரு கரெக்டான வழியை கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கு மேலே அவன் எப்படி போகிறான்னு பார்ப்போம். முதல்ல இந்த இதை வச்சு பிளாக் போட்டு மேலே போக போகிறான். அதான் என்கிட்ட பிளாக் இல்லையே. முதல்ல இது போட்டு ஜஸ்ட் ஆர்மரியா எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த ஜஸ்ட் ஓகே வேணாம். இங்கே தெரியாமல் போட்டேன். மேலே ஏறணும்னு பார்த்தா சைடில் போடுறேன். சைடில் ஏறணும் பார்த்தா இதே டென்ஷன் மைன்கிராஃப்டில் கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, மேலே வந்தாச்சு. ஓகே, இந்த ஒரு பிளாக் உடச்சிட்டு நம்ம அங்கே பட்டனை தொட்டுட்டு போயிடலாம். இன்னொரு பிளாக்கு உடச்சிடும். செஸ்ட்டு மேலே நின்று தான் போகணும் போல். குதிக்க முடியாது, இதுவும் உடைக்க முடியாது. திருப்பி கீழே போவோம். இந்த இடத்துல அவன் குழப்பிக்கிட்டு ரொம்ப நேரம் இங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க கைஸ். ஓகே, கீழே வந்து ஓகே இப்படியே பட்டனை தொடுவோம். அவ்வளோதான். என்னடா போச்சு. இப்போ எப்படி நான் மேலே போவேன்? பட்டனை உடைக்க போகிறேன் நான். உடச்சிட்டேன்டா. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். ஓகே, பட்டனை உடைச்சதுனால அது போயிடுச்சு. இப்போ மேலே போயிட்டு அவனை ஒரு இன்ட்டு கொடுத்தான். ரெட் கலர் உடச்சிட்டு அந்த இது டைமண்ட் இது வச்சுட்டு நம்ம இதில் இருக்க இது உடைக்கணுமா கைஸ்? அந்த நெதர், அது பேர் சொல்லுவாங்க, நெதர் பிளாக் உடைக்கணுமா கைஸ்? முதல்ல நம்ம செஸ்ட்டு செய்வோம். அது பேர் கிராஃப்ட் டேபிள் செய்வோம். ஓகே, தேடி பார்ப்போம். ஐயோ, ஸ்டிக்கு. என்னடா டைமண்ட் பிக் கச்ச காணோம். காணோடா. செஸ்ட்டில் இருக்குங்க. அது பேர் கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளே போ. ஓகே, டைமண்ட் பிகாட்ஸ் நல்லா சர்வேவல்லே இதெல்லாம் எடுக்க மாட்டேன். நீ க்ரியேட்டிவில் கொடுத்துக்கிறேன், ரொம்ப நெஞ்சிட்டோம். நீ எடுக்க மாட்டேன்னு தெரியாது, தான் இப்போ கொடுத்துருக்கேன். இங்கேயாடா உடைக்கணும்? டா, அங்கே உடச்சா எப்படா போவ? அறிவு இருக்காடா? நீ கீழே ஜஸ்ட் வச்சிருப்படி. உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா. கீழே இருக்குது, வலி இருக்குது. என்னடா இது? ஏமாண்டியா ஏப்ரல் ஃபுல். அப்புறம் எதுக்கு இங்கே நோண்டி வச்சுக்கிறேன் நீங்கள்? அதை நோண்டும் போது எக்ஸ்ட்ராவாக நோண்டிட்டேன். இதுக்காக இந்த பிள்ளைமா ஒரு மனுஷனோட நெஞ்சு வலிக்குதுரோ. உடச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே போவோம். இதில் போயிட்டேன். அங்கே போய்ட்டு வச்சு மேலே போயிடலாம். 13 பிளாக் கொத்துமாடா? வாய்ப்பே இல்லை. இந்த சைடு தானே சொன்னோம் உடைக்கணும்னு. ஓகே, ஃபஸ்ட்டு சொன்னாங்க கைஸ், ஒரு ஸ்ட்ரெயிட்டாக படிக்கட்டிலேருந்து ஏறி வந்தால் இங்கே தான் உடைக்கணும்னு சொன்னாங்க கைஸ். நம்ம கீழ் வழியாக உடச்சிட்டு போய்டும். மேலே வந்தால் ஏதாச்சும் ஒரு விபரீதமான பொருள்லாம் வச்சுருப்பான். பார்ப்போம். அவ்வளோலாம் யோசிக்கக்கூடாதுடா. ஃபவுல்ரா இதெல்லாம் டேய். சரி, நான் இப்படி தாண்டா வந்தோம் கடையிறான். ஓகே, என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்கு? சர்ப்ரைஸ் உள்ளே இருக்குது. என்னது?
உடச்சாதானே தெரியும். எந்த சைடுடா? இந்த சைடா அந்த சைடா? இது முன்னாடி உடச்சிட்டு இருந்த மாதிரியே உடச்சினா தான் வரும். எல்லா டேரக்ஷன்லையும் ஒன்று ஒன்று உடச்சினா எப்போ வரும்? சரிடா, இதுலேயே உடைக்கிறேன்டா. என்ன வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப நேரமா இன்னைக்கு நானா அவனா பார்த்துடலாம்டா. ரொம்ப நேரமாக என் பேருக்கு அடிக்கிட்டே இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. நான் இதுக்கு மேலே தான் இருக்கேன். பார்த்துடலாம்டா. பார்த்துடலாம்டா. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுகிறான். பார்த்துட்டு இருக்கான்டா. இந்த தான்டா இதெல்லாம் ரொம்ப டஃப்பு. அதெல்லாம் ரொம்ப டஃப்பு தம்பி. ரொம்ப நேரமாக உள்ளே உட்காந்து பேச்ச பார்த்தீங்களா? வாட்சவன் ஏதோ விவரமா வச்சுட்டு போகிறான். டேய் யாரா இந்த கருப்பு கலரில் போனான்டா சுஸுன்னு? யாரா அவன்? போய் யாருன்னு கேட்டுவா. எதுக்கு நான் போகணும்? அடி வாங்குறதுக்கா? இதெல்லாம் மேய்கிறேன். டேய் 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 இவன்டா விசஸ்கல்ரா. ஏய் இவனை ஏன்டா இங்கே போட்ட? நீ தாண்டி போயிடினா அதுதான் போட்டேன். நான் போயிட்டு அங்கேயே போயிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த போனல 3 பிளாக் வச்சு இதுவும் பண்ண முடியாது, மேலேயும் போக முடியாது. இது வேணாம். அப்புறம் நான் எப்படி வருது? ஐயோ உடச்சிட்டு அங்கேயே போயிடலாம். உடச்சிடலாம் கைஸ். அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. ஏன்னா 13 பிளாக் இங்கே 10 மாடா? 10மா? வெய்யாயோ ஏன்டா இது இப்போ சொல்கிற? முன்னாடியே சொல்லக்கூடாதாடா இதெல்லாம். உடச்சிட்டு போயிட்டு திருப்பி டேட் எடுத்துகிட்டு வரலாம். நான் கரெக்டான இது தானே பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்லுடா. நீ கரெக்ட், நான் சொன்ன வழியில் போயிருந்தால் தான் கரெக்டாக போக முடியும். அங்கே விஜர்ஸ் கல் இருக்கு, நான் கையில் அடிக்க முடியும். அதான் கத்தி செய்யறதுக்கு தான் பொருள் இருக்குல்ல, வச்சு செய்ய. அதே பட அதெல்லாம் செய்யறதுக்கு டென்ஷனாக இருக்குடா. என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம்? அந்த டேட்டை வச்சுட்டு போயிடலாம். அவனால் 2 பிளாக்கில் வர முடியாது. கத்தி செய்வோம். கத்தி வச்சு உடைக்கல பார்க்கலாம். அக்கடம் வாடா நீயா நானு பார்த்துடலாம்டா. டே 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 இவனாடா நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கிறான், பேசும்போது அடிக்கிறான்டா. இவன் யாரா? ஏண்டா அவன் வச்சிருக்க கத்தி என்ன கத்தி? அவன் ஸ்டோன் கத்திடாடா, அயன் கத்திடா. இருந்தாலும் அவங்ககிட்ட போய் அடி வாங்குறியடா. டே அவன் அடித்தாலே பிளாக் ஹார்ட்டெல்லாம் பிளாக் ஆயிடுறா. உரைய வைக்கிறோம்ல ஆட்டெல்லாம். ஏன் இடத்துக்கு வா, வேட்டு அப்போ தான் உனக்கு இருக்குது தம்பி. இப்படியே பெரிய வேட்டு என்ன வச்சிட போற? பாம்பு டிஎன்டி வச்சிருப்பேன், மேல வெடிக்கும், சும்மா சதறலாம். நீ வைக்க போட்டுருவேன். டேய் சும்மா விட மாட்டேன்டா. இப்படி பண்ணிட்டல என்ன அலற வச்சிட்டல, நான் சும்மா விட மாட்டேன்டா. எப்படி தப்பிக்கிறேன்னு பாடுறா. ஏய் என்ன பண்ணுறா நீவே? அப்புறம் வந்தான் ஓட்டக்குள்ள. இது ஏன் வேட்டு இல்லைப்பா, அவனா வந்து நிற்கிறான். அடிப்போம், அவன் கண்ணை தானே நம்ம பார்க்கலல்ல. சாவு 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 சாவே மூலையில வச்சு 2 குத்து குத்துவோண்டா. இது இவன் என் பிளான்லேயே இல்லை கைஸ். இருட்டாக இருந்தோடனே இங்கே ஸ்பான் ஆகிட்டான் போல். அவ்வளோதான். யார் இதான கரெக்ட் ரூட்டு சொல்கிறா? மேலே தான் வந்துட்டல, இதான கரெக்ட் ரூட்டு சொல்லு. இது கரெக்ட் ரூட்டே இல்லை. நீ நடி விதர்ஸ்கேல அடித்து கொண்டுட்டு மேலே போயிருந்தா உனக்கு கிராண்டு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணியிருப்பேன். நீ இப்படியே வந்துட்டேன், அதனால உனக்கு செலிப்ரேஷன் ஒரு ஒன்றும் இல்லை. போ, அந்த செலிப்ரேஷனுக்கு இதே நான் அழகண்டா. ஓகே, அவனுக்காக ஒரு டெம்பிள் மாதிரிலாம் கட்டு. பார்த்தீங்களா கூச்சியோட திமுற. நான் தான் ஜெயிச்சிட்டல, இப்போ என் எடுத்துக்குவா. சரி வரேன். பொருள்லாம் அங்கேயே தூக்கி போடு, எதுவும் வச்சிடல கை தூக்க. சுற்றுவோம் எல்லாம். இந்த வில்லேஜ் தான்டா. இந்த வில்லேஜா? ம் இந்த வில்லேஜை கண்டுபிடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகிட்டோங்க. ஆமாங்க, ஒரு 30 நிமிஷமாக தேடிட்டு இருப்போம் கைஸ். 2 வில்லேஜ் இதே மாதிரி இருக்குது. 2 வில்லேஜ் தேடிட்டு இருக்கோம் நாங்கள் இதே மாதிரி. One eternity later. இதே மாதிரி நாங்கள் ரொம்ப நேரம் தேடி இருந்தோம் கைஸ். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த வில்லேஜுன்னு தெரிஞ்சுது. சாரி கைஸ், வெளியே வந்து ஒரு சத்தம் வந்திருக்கும். அது யாரும் இல்லை, எங்கள் மாமி தான். ஓகே, இப்போ நீ இந்த வில்லேஜில் தான் ஒரு அந்த இந்த மாதிரி இருக்கும்ல வீட்டு இதெல்லாம் விதைப்பாங்கல்ல, அது அது பக்கத்தில் தாண்டா இருக்குது. முடிஞ்சால் கண்டுபிடிச்சிடும். நான் கண்டே பிடிக்க முடியாதுடா. ஓகே கைஸ், கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிருவேன் நீ. நான் அதுக்கு அட பாவி, இவ்வளோ ஈஸியாக ஓட்டையை போட்டு வச்சுட்டு கண்டுபிடிச்சிடுவாருன்னு வேறு கேட்குறீடா. இது யார் கேமரான்னு நினைக்காதீங்க, இது நிதின் கேமரா. என் கேமரா இப்போ ஆன்ல இல்லை.
நான் இருக்கேன் பாருங்க. இது நித்தின் கேமரா. ஏன்னா இப்போ அவன் தானே விளாட்ற. நான் விளையாடும் போது என் கேமரா. எல்லாம் ஒரே மாதிரியே போகுது. இதே இதுக்கு மேலே தான் ஒரு ட்விஸ்டர் டங்க்டா. இது உள்ள போகக்கூடாதா? இதால தப்பான வழியே சொன்னல மூட்டு சொந்தில் இல்லைடா, இதாண்ட தப்பான வழி. தப்பான வழியிலே போறியேடா. தப்புன்னு சொல்கிற இடம்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ இப்போ வாங்கிட்டு வந்தது என்னடா மொக்கை வாங்கிட்டு வந்திருக்காங்க கைஸ். நான் சைன் போர்டு வைக்கலான்னு தான் பார்த்தேன். சரி பாவம் புள்ள அழுகுறோன்னு. ஓகே ஃபஸ்ட்டு இந்த சைட் போகணும் நித்தின். கரெக்டாக வந்துட்டேன் கைஸ். டேய் என்னடா இது ஃபுல்லாக விதர்ஸ்கல்ல நூறா நவர முடியாதுடா. தள்ளி விட்ருண்டா. திருப்பி தள்ளி விட்ருண்டா. போடா. போயிட்டு தள்ளி விட மாட்டேன். ஒழுங்கா நவுந்துரு. இல்லை தள்ளி விட்ருண்டா. போடா தப்பிச்சிட்டோம். வழியே இது கீழே தான் போகணும். அங்கே தான் செஸ்ட் இருக்கு. டேய் இவ்வளோ விதர்ஸ்கல் நட்டுங்க. டேய் 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 நான் உனக்கே ஓரா. அங்கே ஒரு செஸ்ட் இருக்கு பாரு, அதை எடுத்துன்னு போ. டி சாவு. எனக்கு எப்படி வச்ச பிளேட் எடுத்துக்கிட்டியா? அவ்வளோதான், சாலி முடிஞ்சிச்சு. ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம். இது திரும்ப இந்த ட்ரையில் எப்படியா போய் ஆகணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு 10-12 ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். 10-12 ட்ரை பண்ணி இன்னும் 2-3 தான் இருக்குது வில்லேஜ் ஸ்கெல்லு. சீக்கிரமாக போகிற வந்தாங்க கைஸ். என்னால் அதை ஃபுல்லாக காட்ட முடியல, அதனால் கட் பண்ணி காட்டிட்டோம் கைஸ். ஆனால் அது இங்கேருந்து ரொம்ப தூரம் கைஸ். ஏன்னா அங்கேருந்து எவ்வளோ தூரம்ன்றீங்க. 2 நாள் விடிஞ்சு ஆயிடுச்சு. நான் ஒரு மைன்கிராஃப்ட்ல கைஸ், ரியல் இல்லை மைன்கிராஃப்டில் இந்த வாட்டி ஏதாவது வெயிடான்னு கேட்டேன். அதெல்லாம் வைக்க முடியாது போடான்னா. ஆனால் பாவம் பார்த்து உன்னை வச்சுக்கிறேன், போய் எடுத்துக்கோ. என்னடா வச்சுருக்க? ஒரு ரீஸ்பான் பண்ணுறதுக்கு பெட்டு, அப்புறம் செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு நீயே பார்த்துக்கோ. நான் இத்தனை வாட்டி அடிக்கும்போது கொடுத்துருந்தேன், நான் முன்னாடியே முடிச்சுருந்துருப்பேன்டா. நான் ஏன் அதெல்லாம் தரணும்? இத்தனை வாட்டி செத்தல்ல, அப்போ உள்ள ரெஞ்சிலாம் போயிருக்கோம்ல கைஸ். கத்தி இதெல்லாம் கொடுத்துருக்கான், எடுத்துக்கலாம். கத்தி, பிக்காட்ஸு, ஸ்லைம் பார்க் எதுக்கு உனக்கு யோசிக்க வரும். அது நீ மாட்டிக்கிட்டா தெரியும். இது ஸ்லைம் பிளாக் சம்மந்தமே நம்ம கொடுத்துருக்கானே தெரில. போடா இருறா டச் ஒர்க் ஆக முடியுங்களா? ஓகே கைஸ், இந்த மைன்கிராஃப்ட் எப்படி ஃப்ரீயாக ஏற்றுறதுன்னு தெரிலனா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை போய் பாருங்க கைஸ். அந்த வீடியோவில் நான் மைன்கிராஃப்ட் ஃப்ரீயாக ஜஸ்ட் போயிட்டேங்களா? அதான் பிகாஸ் இருக்குல்ல, ஒர்ஸ்ட்டு போயா. நல்ல ஐடியா தான். நீயும் எடுத்து சாப்பிட்டேன்டா. கோல்டன் படிக்கிறது வந்துருச்சா? போ வின் ஆகிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான். இந்த 8 நிமிஷம் ஆச்சுடா, நான் தான்டா வின்னு. சும்மா சொன்னேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், யார் வின்னர் யார் லூசர்னு கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டாகவே ப்ளே பண்ணல கைஸ், நான் தான் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்கேன் கைஸ். அவன் என்னன்னா கண்டுமேனு கவமானு தோன்றான். தோண்ட சொல்லியிருக்க இடத்துல மட்டும்தான் கைஸ் தோண்டி இருக்கணும். அவன் எனக்கு தெரியாது, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய குழி தோண்டி வச்சிருக்கான்னு? எனக்கு ஒரே நிமிஷம் ஓன் கூட இங்கே ஒரு இது பண்ணி வச்சிட்டேன்டா. அந்த மிஸ்டேக் நான் பண்ணுறேன்டா. வேணா நம்ம கையிலேருந்து ஃபோனை பிடிங்கி தள்ளி விட்டாங்க கைஸ். கைஸ் இது இப்படி தான் கைஸ், வரும்போது கீழே விழுந்துடணும் கைஸ், அவ்வளோதான். சல்லா மர்கையா கிரியேட்டிவ்ல மாதிரி மேலே போயிட்டு அப்புறமா மர்கையா சல்லா மர்கையா சல்லா 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 கப்பே சல்லா. அவ்வளோதான். ரொம்ப கேவலமாக இருக்குது. எதுக்குடா திருப்பி இங்கே குதிக்கிற? அந்த ஏதாவது அந்த செஸ்ட்டில் இருக்குமே, அது எதுவுமே இல்லைடா. என்னெல்லாம் நம்ப முடியாதுடா. பின்னாடி தள்ளி விட்டல, நானே போய் பார்த்துக்கிறேன். சரி போய் பார்த்து முட்டை வாங்க போ கைஸ். இந்த கோல்டன் படிக்கட் போல தான் எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு கைஸ். நான் போகிறேன் கேவு, தோன்ற கேவு. ஐயோ கேவு, இவனுக்கு தான் கேவே வரல. ஓ நான் இங்கே 2 பிளாக் எக்ஸ்ட்ரா தோணுனா கூட கேவு வருது கைஸ். இந்தா இந்த பாக்ஸில் எதுவும் இல்லை, போயிடு. டேய் என்ன ஒரு க்ளூ கொடுத்தியேடா லெஃப்ட் சைடுன்னு. நியாயமாடா? உனக்கே நியாயமா இல்லையாடா? அதில் போயிட்டு விதர் ஸ்கேலில் போய் தூவு போட்டல கைஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நான் வின்னரா நித்தின் வின்னரா? கைஸ் அவன் ஏமாத்திட்டாங்க கைஸ். நம்ம க்ளூவை கரெக்டாக கொடுத்தோம் கைஸ். இவன் க்ளூ லெஃப்ட் சைடுன்னு கொடுத்துருந்தாங்க கைஸ். ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல ஃபுல்லாக விதர் ஸ்கெல், இதெல்லாம் சீட்டிங் கைஸ். நான் கொடுத்த க்ளூ கரெக்டாக கொடுத்தேன் கைஸ். எனக்கு தெரியாது கைஸ், யார் ஜெயிச்சான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதில் போக முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அதான் 3 கொடுத்தல, அது என்ன பண்ண வச்சு தான் இருக்கேன்.
அதை வச்சு இல்லையே. இருக்குடா, அதெல்லாம் இங்கே போட்டு வந்துட்டேன். போய் எடுத்துன்னு வரேன் இரு. ஏய் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது டாய். ஏய் நீ பண்ணதுக்கு நான் பண்ணது பரவாயில்ல போடா. டேய் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுடா கைஸ். இவன் சீட்டிங் பண்ணுறாங்க கைஸ். யார் சீட்டிங் பண்ணுறான்னு நீங்கள் கமெண்ட் கைஸ் அவன் என்ன சொன்னா, நீ நெதர் பிளாக் போடாத இடத்த நான் இப்படி தோண்டிப்பேன்னா, நீயே நெதர் பிளாக் போடல, நானும் தோண்டிப்பேன். சரி கரெக்டான ரூட்டில் போ தொலை. கைஸ் ஏமாத்திட்டு போய் தொலையான். பார்த்தீங்களா திமுறை? கொஞ்சம் பாவம் பாட்டு விட்றேன். பார்த்தீங்களாங்க வச்சிருக்க வேட்டை. நம்மக்கிட்ட ஸ்லைமுள்ள போடி. ஓகே செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பாரு போ. இதை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணுவேன்? ஏதாச்சும் பண்ணு போ. நீ எனக்கு தரவே இல்லை எதுவும் செஸ்ட்டில். நானாச்சும் இது தந்தேன்னு சந்தோஷப்படு. தம்பி நீ வச்சது வேற, நான் வச்சது வேற. நான் வச்ச கேம்லேருந்து நீ வெளியே வரணும். நீ வச்ச இதில் நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டும் வேறு வேறு வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? அதனால் நீ வச்சதையும் நான் வச்சதையும் கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது. ஓகே வந்துட்டாங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்ட் 2 வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய்.